குடிச்சிருக்கீங்களா? அந்த டீ டேஸ்டா இருக்கிறத வெறும் சுவையில நீங்க சொல்லுவீங்களா, மனசுல சொல்லுவீங்களா? ஃப்ரேக்ரன்ஸ் ஆஃப் த டீ. டீன்றது நம்முடைய கலாச்சாரங்கள், ஏசியாவில் இருக்கிற கலாச்சாரத்தில் ரொம்ப முக்கியமானது. எவ்ரிபடி லைக்ஸ் அ டீ. காஃபியோட நிறைய பேர் டீ ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன் தெரியுமா? லைட்டா இருக்கும், ரொம்ப மில்க் ஆட் பண்ண தேவையில்லை, சும்மா கூட டீயை குடிச்சா அவ்வளோ சூப்பராக இருக்கும். டீ வந்து ரொம்ப ரிஃப்ரெஷிங். அந்த டீ லீவ்ஸ் அது சும்மா எடுத்து மோந்து பார்த்தாலே ஆஹா அந்த மாதிரி மனம் வரும். இந்தியாவில் இருக்கிற பல பிராண்ட்ஸ் ரொம்ப ஃபேமஸ். ஆனால் உலகம் முழுவதும் ஃபேமஸாக இருக்கிறது தெரியுமா? சிலான் டீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ரீலங்காவில் இருக்கிற அந்த மலை சாரல்களிலே, நுரேலியா, ஹட்டன் போன்ற இடங்களிலே, இந்தியாவில் இருக்கிற நார்த் ஈஸ்ட்ல மற்றும் நம்ம தமிழ்நாட்டு அல்லது கேரளாவில் இருக்கிற மூணார், ஊட்டி மலை சாரல்களில் இந்த டீ லீவ்ஸ் விளைகிறது. டீ அப்படின்னு சொல்லும் போது நம்பர் 1 நல்லா புரிந்து கொள்ளுங்க. டீ சாதாரண பிளெயின்ஸ்ல விளைகிறது இல்ல, ரஃப்பான மவுண்டன் ஸ்லோப்ஸ்ல அது வளர்கிறது. அதுக்கு ரொம்ப கண்டியூசிவா இல்லைங்க, மழை, காத்து பயங்கரமா அந்த மாதிரி வீசுகிற ஹார்ஷ் கண்டிஷன். அந்த கண்டிஷன்ஸ் மத்தியில டீ நல்லா வளருமா? the harsher the condition, the tastier the tea. எவ்வளவுக்கு எவ்வளவு அது உபத்திரவப்படுதோ அவ்வளவுக்கு எவ்வளவு அந்த டீ ஸ்ட்ராங் டேஸ்ட் கொண்டு வருமா? வாவ். அதனால தெரியல, நம்ம லைஃப்ல கூட சில நேரத்துல சில போராட்டங்களை சந்திக்கும் போது நம்மளை கத்தர் ஸ்ட்ராங் ஆக்குறாரு தெரியுமா? டீல 2வது ஒரு முக்கியமான காரியம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த டீ அதை காய வச்சு ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறமா கிரஷ் பண்ணி, அதுக்கப்புறமா ப்ராசஸ் பண்ணி, ஹீட் பண்ணி, அது அந்த ப்ராசஸ் வழியா வெளியே வரும்போது அந்த டீ வந்து எவ்வளோ நாளும் அப்படியே பேக் பண்ணி வைக்கலாம். அது மட்டும் இல்ல, அந்த டீ ரொம்ப டேஸ்டியா இருக்கும், கெட்டு போகாது, ரொம்ப நாள் இருக்கும். ஒரு டீ, it has to go through a process to be useful for people across the globe. ஒரு இலை படுத்துருச்சுன்னா அங்கே விழுந்து செத்து போய் மண்ணோட மண்ணா போயிடும். ஆனா ப்ராசஸ் பண்ண டீ ஹேஸ் a long life. ஏன் என் லைஃப்ல சில காரியங்கள் தாமதிக்கிறதுனா, நம்ம லைஃப்ல கத்தர் சில காரியத்தை ப்ராசஸ் பண்ணி நம்மள ஹிஸ்டரி படைக்க வைக்க விரும்புறார். He wants to take us across the globe. அதனால தான் உங்களை சில ப்ராசஸ் வழியா கொண்டு போறார். டேவிட், ஜோசப், all these biblical characters, they went through a process. Process இல்லாம ப்ராடக்டே கிடையாதுங்க. You need to understand that God is taking through a process. அது மட்டும் இல்லைங்க, எந்த மண்ணுல விளையுதோ அந்த மண்ணுடைய டேஸ்ட்க்கு ஏத்தார் போல அந்த டீ உடைய ஃப்ளேவர் இருக்கும். வேற வேற இடத்துல பிளான்ட் பண்ணா வேற வேற மாதிரி டேஸ்ட் வரும். அதே பிளான்ட் தான். So the soil plays a vital part. நீங்க எங்க பிளான்ட் பண்ணப்பட்டிருக்கிறீங்க? Are you planted in a good soil? நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதைகளா இருந்தீங்கன்னா 30, 60, 100 பெருகலாம். தவறான இடத்துல அந்த டீ பிளான்ட்டை நீங்க வச்சிட்டீங்கன்னா அதனுடைய டேஸ்ட் பிட்டரா இருக்குமா? பெட்டரா இருக்கணும்னா you have to be with a better soil. அதனாலதான் உங்களுடைய நண்பர்களை கரெக்டா சூஸ் பண்ணுங்க. எந்த ஆபீஸ்ல வேலை செய்யறீங்க, அந்த ஆபீஸ்ல இருக்கிற எல்லாரும் if they are having extramarital affairs, do you think your life will be a blessing? You will feel that I also can do this. பரிசுத்தமான இடத்துல வேலை செய்யுங்க. ஓ, நான் அந்த இடத்துல இருப்பேன், எதுவும் அஃபெக்ட் பண்ணாது. No, you have to run like Joseph. டீ உடைய ஃப்ளேவர் டிபெண்ட்ஸ் அப்பான் த சாயிலுங்க. நீங்க சர்ச்சுக்கு சண்டே வரது பெருசு இல்லைங்க. your life should be planted in good soil. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரு? your peers, உங்க கூட பழகுறவங்க யாரு? எந்த ஆபீஸ்ல இருக்கீங்க, எங்க ஏரியாவில் இருக்கிறீங்க? you have to be in the right soil. ஒரு டீ உடைய ஃப்ரேக்ரன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த டீ யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னா அது லீஃபா இருந்தா பிரயோஜனம் கிடையாது. அது பதப்படுத்தப்பட்ட அந்த டீ லீஃப்ல இருந்து அந்த எசன்ஸ் தண்ணியில கலக்கணும். God never wanted you to be exclusive. He wanted you to be useful. You can be distinctive, but you need to be a part of God's plan. எதுவுமே எனக்கு ப்ராசஸே வேண்டாம், நான் யாரோடையும் மிக்ஸ் பண்ண மாட்டேன், நான் ஒரு தனிக்காட்டு ராஜா. You can never be useful. God's intention of creating the tea is that it can be dissolvable in water, in heated water. அதுல இருந்து நல்ல அந்த ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஆகி எல்லாருக்கும் நறுமணமா போஷாக்கா வர்றது தாங்க. You need to spread the fragrance of Christ. That's why in 2 Corinthians chapter 2 verse 15, we are a fragrance unto Christ. நாம் கிறிஸ்துவுக்கு நற்கந்தமா இருக்கிறோம். தேவப்பிள்ளையே, today God wants you to be like the tea. டேஸ்டியாவும் இருக்கணும், fragrant-ஆவும் இருக்கணும். Both these things will shape you to be a world changer. Like the tea from Ceylon or from Darjeeling, you need to show the world where you belong. யாருடைய ஆள் நீங்க? You need to spread the fragrance of Christ through your love, through your action, through your holiness
and through the word that is in your mouth. Be an example like the tea. And the tea sip பண்ணும்போது, remember this, you also need to be a fragrance and a best taste of God's love in your life. Have the tea. Ciao. Chai.